என்ன ஆனாலும் டிடிவி தினகரன் டிஎம்கேவோட சேர மாட்டார். விஜய் கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எடப்பாடியை ஏத்துக்கிறதுக்கு யோசிப்பாரு. ஓகே, ஒரு லாபி, அதாவது எஸ் ஒன்று, நோ ஒன்று, ஒரு நியூட்ரல் ஒன்று. ஓகே. இப்போ இதே நாளைக்கு எந்த அரசியல் கட்சி, இப்போ நாளைக்கு ராமதாஸ் எடுப்போம், அன்புமணி இருக்கிறாரு, ஏடிஎம்கே கிட்ட போக மாட்டார். டிஎம்கேக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. விஜய்க்கு கூட சான்ஸ் இருக்குது. ஒன்று நோ, ஒன்று மிட்டு, ஒன்று எஸ். ஓகே, இப்போ இந்த கட்சி எடுங்க, விஜய்கிட்டையும் ஒரு துண்டு, இங்கே நாளைக்கு ஏடிஎம்கேல ஒரு துண்டு, டிஎம்கேல ஒரு துண்டு. நாளைக்கு இந்த கேப்டனுக்கு ஏதோ இப்போ நினைவு நாள் வந்துச்சு, எல்கே சுதேஷை விட்டு 3 பேருக்கும் உடனே போய் பத்திரிக்கை கொடு. இப்போ நடுவில் கூட நாளைக்கு ஏதோ முதலமைச்சரை போய் சந்திச்சுட்டு நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை பேசலை அப்படின்ட்டு வெளில வந்தாங்களே, அது எதுக்குன்னா, அதுக்கு முன்னாடி இந்த அம்மா சும்மா இல்லாமல் வேட்டி கட்ட மாட்டேங்கிறாரு முதலமைச்சர், பேண்ட் ஏன் போடுறாரு தெரியுமா, அவர் கை நடுங்குது, பேண்ட்டுனா பேக்கெட்டுக்குள்ளார விட்டுக்கிட்டா கை நடுக்கான்னு தெரியாது, அதனால தான் பேண்ட்டு போடுறாருன்னு பேசி பிடிச்சி திமுகலாம் பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாங்க. அதை பேச்சப் பண்ணுறதுக்கு வீட்டில் போய் நாளைக்கு முதலமைச்சர் அப்படியே நைஸ் பண்ணிவிட்டு, நான் ஒன்றும் இல்லைங்க எடப்பாடி சொல்ல சொன்னார் அதுக்காக சொன்னேன்னு ஏதாவது பிட்டை போட்டுவிட்டு அந்த ஆள் தலையை உருட்டி விட்டு இதுக்கு தப்பிச்சிருக்கோம். வேற என்ன இப்போ பேச்சப் பண்ணுறதுனா இல்லைனா போய் மன்னிப்பு கேட்டிருப்பாங்க.